Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. இன்னைக்கு நம்ம மாய்ஸ்டர் பட்டர் கோகனட் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி மாய்ஸ்டர் பட்டர் கோகோனட் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் கோதுமை மாவுலே ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப மாய்ஸ்டராக இருந்தது, அந்த ட்ரைனஸ்ஸே அதில் கிடையாது. ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக நல்ல மாய்ஸ்டராக இருந்தது. ஸோ நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள். முக்கியமாக கோகோனட் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, ஏன்னா நம்ம கோதுமை மாவில் தான் இன்றைக்கி நாம் செய்ய போகிறோம். பாருங்கள் எவ்வளோ மாய்ஸ்டராக இருக்குது, அதே சமயம் ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது. ஓகே வாங்க இப்போ நாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ் என்ன நம்ம பார்த்துக்கலாம். இதுக்காக நான் வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு அது 1 கப் எடுத்திருக்கேன். அதனால் நாம் இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். அது கூட தேவையான அளவு 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா இதை நாம் இதோட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இதெல்லாம் நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இது நீங்கள் மைதாவில் செய்யணுன்னா கூட நீங்கள் மைதாவில் செஞ்சுக்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான். நான் எப்போவுமே மோஸ்ட்லி கோதுமை தான் யூஸ் பண்ணுவேன், அதுக்காக அதில் செய்கிறோம். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். 3/4 கப் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 கப் ப்ரௌன் சுகர், இதையும் நான் இதை ஆட் பண்ணி இதில் செய்கிறேன். நீங்கள் டோட்டலாக கூட ஒயிட் சுகரே எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். நெக்ஸ்ட் இதுக்காக 1/4 கப் பட்டர், இதை வந்து நான் மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி. ஸோ அதை தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேருந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எடுத்து வைக்க மறந்துட்டேன், அதனால் கொஞ்சமாக மெல்ட் பண்ணேன். ஓகே, இதுக்காக 1/3 கப் தயிர், அதாவது புளிக்காத தயிர் எடுத்திருக்கேன். அதாவது 1/4 கப்பு கொஞ்சம் அதிகம், 1/2 கப்பு கொஞ்சம் கம்மி, அதான் 1/3 கப்ஸ். ஓகே, இப்போ நாம் இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த சுகர்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்க அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸோட அந்த லிக்விடை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணோம், அதுக்காக ஃபஸ்ட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதோட 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதை நாம் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 1/2 கப் கோகோனட் மில்க், அதாவது தேங்காய் நல்லா அரைச்சி திக்காக பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை நாம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்மளோட பேட்டர் திக்காக தான் இருக்குது. ஸோ இதனால் நான் ஒரு 3 ஸ்பூன் ப்ளைன் மில்க், அதாவது திக்காக காய்ச்சி எடுத்து வச்சுருந்தேன் ஆற வச்சு, அதை நான் இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் கோகோனட் மில்க்கை கூட இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அது உங்கள் விருப்பம்தான். இப்போது நெக்ஸ்ட்டு 1/4 கப் டெசிகேட்டட் கோகோனட், அதாவது இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும். அப்படி இல்லை ஃப்ரெஷ் கோகோனட்டே நாம் நல்லா பொடியாக கட் பண்ணி மிக்ஸியில் கூட அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பேனில் நல்லா அந்த ஈரம் போகும்படிக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம டெசிகேட் கோகோனட் ரெடி ஆகிடுச்சு. அதை இதோட ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் இதோட நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த லெமன் ஜூஸ் வந்து இந்த பேக்கிங் சோடாவோட ரியாக்ட் ஆகி நல்லா கேக் நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்மளோட பேட்டர் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு வேணும். இப்போது இதுக்காக நான் ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை கேக் டின் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்ம இந்த பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மேலே டெசிகேட் கோகோனட் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை மேலே வந்து நீங்கள் நட்ஸ் கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இப்போ நான் ஆல்ரெடி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் குக்கரை. லைட்டாக சால்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், சால்ட் நிறைய ஆட் பண்ணால் நமக்கு அந்த கேக்கு டேஸ்ட்டு நமக்கு சேஞ்ச் ஆகிடும். அதனால் லைட்டாக அந்த பாட்டம் கவர் பண்ணுற மாதிரி லைட்டாக நீங்கள் ஆட் பண்ணால் போதும் சால்ட்டு. அதை ஆட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நாம் இந்த கேக் பேட்டரை வச்சுக்கலாம். வச்சு ஓகே, நம்மளோட குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது 40 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 35 மினிட்ஸ்லேருந்து நீங்கள் இதை வெந்துடுச்சான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்றைக்கி 45 மினிட்ஸ் ஆச்சு. கேக் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஒரு நைஃப் வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த நைஃப்பில் ஒட்டாமல் வருது.
ஸோ நம்மளோட கேக் நல்லா வெந்து வந்துடுச்சு. நீங்கள் ஒரு டூத் பீக்கோ இல்லை இந்த மாதிரி நைஃபை வச்சு செக் பண்ணிக்கலாம். நல்லா மிடிலாக வச்சு நம்ம இங்கே பார்க்கும்போது ஒட்டாமல் வரணும். பாருங்கள், இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், பேக் சைடெலாம் எவ்வளோ நல்லா வந்திருக்கு, கருகி போல் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது. பாருங்கள், கேக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இது சர்விங்க்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் நாம் கோகோனட்டோட ஒரு சில ஹெல்த் பெனிஃபிட்ஸை பார்த்துக்கலாம். இதில் மேங்கனீஸ், அதாவது இது நம்மளோட போன் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுறது, இது நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் இதில் காப்பர், அயன் அதிகமாக இருக்கிறதோட நம்மளோட ரெட் பிளட் செல்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், அதாவது ஹீமோக்ளோபின் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு செலினியம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இது வந்து நமக்கு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக நமக்கு யூஸ் ஆகுது. அதனால நமக்கு என்னென்னா நல்ல இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்ணும், நம்மளோட செல்ஸ்லாம் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோகோனட்டில் வந்து ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப நமக்கு உடம்புக்கு தேவையான அயன், மினரல்ஸ் இதெல்லாம் இருக்கிற தொட்டு நம்ம இதை ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி கூட எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேக்லலாம் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அது இன்னும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, நாமளும் இதை விரும்பி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸில் நாம் இந்த மாதிரி ஹெல்த்தியான திங்ஸை நம்ம எடுக்கும்போது எப்போவுமே நமக்கு அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸை நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நாங்களாம் இதை கட் பண்ணி ரொம்ப விரும்பி சாப்பிட்டோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது எல்லாமே ஹெல்த்தியானது தான். ஏன்னா கோதுமை மாவில் தான் நம்ம செய்கிறோம். கோகோனட் மில்க்கு, நெக்ஸ்ட்டு கோகோனட் தான் ஆட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். அது மாத்திரம் இல்லை, அந்த கோகோனட் மில்க்லேயே வந்து நமக்கு மேலே ஒரு ஆயில் மாதிரி ஃபார்ம் ஆகும், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை ஆட் பண்ணுறதோடு தான் நமக்கு இந்த கேக் ரொம்ப மாய்ஸ்டராக இருந்தது. இது அந்த ட்ரைனஸ்ஸே கிடையாது. ஸோ நீங்களும் அது மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த டேஸ்ட்டும் அதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருந்தது. மேலே வந்து நாங்கள் வந்து அந்த நைஃப்பில் குத்தி பார்த்து தான் அந்த மாதிரி இந்த ஹோல்ஸ் மாதிரி விழுந்திருந்து, நீங்கள் டூத் பிக் கூட வச்சு நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம் கேக் வெந்துடுச்சான்னு. ஓகே, நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணது போல் நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு இந்த டேஸ்ட் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.